எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். இறைவனின் பார்வை வார்த்தையின் வடிவில். 2025-26 கிரேஸ் கல்லூரியின் கனவுகளின் ஆண்டறிக்கை என்றே கூறலாம். எதிர்கால ஒவ்வொரு ஆணின் கல்விக்கான முதுகெலும்பை இன்றைய பெண் கல்விதான் தீர்மானிக்கிறது. இதன் பலன்தான் புதுமை பெண் திட்டம் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அழைப்பின் பேரில் நம் கல்லூரி சார்பாக நாம் கலந்து கொண்டோம். புதுமை பெண் கல்வி, தமிழ் புதல்வன், இதற்கான மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நாங்கள் அங்கு பெற்று அதற்கான வாய்ப்பை நம் கல்லூரி சார்பாக பயன்படுத்தி கொண்டோம். அரசு வழங்கும் திட்டத்தின் கீழ் பலனை நம் கல்லூரி மாணவர்கள் இன்றும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான கடவுளுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அடுத்து, மாணவியர் படிப்பில் தனித்துவம் தேவை என்பதற்காக ஹெல்த் எக்ஸ்போ காம்படிஷன் ஒன்றை நாங்கள் தீர்மானித்து நடத்தினோம். இதில் தனிமனித ஆரோக்கியம், தமிழர்களின் தனித்துவம், கல்வி, கேள்வி, அறிவின் அடையாளம் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியம்தான். அதனை அடுத்து பொங்கல் திருநாள் கொண்டாடினோம். தமிழர் பெருமைமிகு திருநாள். கல்வி, கேள்வி, அறிவின் அடையாளம் மட்டுமல்ல, தமிழ் மண்ணின் இனத்தின் அடையாளம், மொழியின் அடையாளம், கலாச்சாரத்தின் அடையாளம், உடை, தொழில்சார் அடையாளம். இந்த விழாவில் அனைத்து மாணவியரும் கலந்து கொண்டு மிக சிறப்பித்து தந்தனர். அந்த நாள் ஒரு புது அனுபவத்தை எம் மாணவியர் அனுபவித்தனர். அதை மறக்க இயலாது. YMCA குழுவோடு கூட சேர்ந்து நம் மாணவர்கள் ஏற்காட்டில் அந்த நிகழ்ச்சி மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. லீடர்ஷிப் நிகழ்ச்சிக்காக மாணவர்கள் அழைப்பு பெற்று அங்கு கலந்து கொண்டார்கள். அனைத்து கல்லூரியும் கலந்து கொண்டனர். அதில் ஸ்கில் பேஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், சோசியல் இன்னோவேட்டிவ் ஜஸ்டிஸ் சார்ந்த ப்ரோக்ராம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அந்த நாள் அவர்களுக்கு புத்து உணர்வை தந்தது என்று கூறலாம். அடுத்து, கல்லூரி கொண்டாடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள் குடியரசு தினம். அந்த நாளில் அநேக முதுமையான அனுபவத்தை பெற்ற நாள் என்று சொல்லலாம். போட்டிகள் நடந்தது. எல்லா போட்டிகளிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பொறுப்பான தேர்வு நடந்தது. தேர்வுகளில் கலந்து அதற்கான சான்றிதழை அந்த நாளில் பெற்று கொடுப்பதற்கு அந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைந்தது எங்களுக்கு. மாணவர் நலனில், அறிவில் மிகப்பெரிய ஒரு ஆழ்தத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடத்தினோம். அதில் கேன்சர், டயபெட்டிஸ், நியூட்ரிஷன், ஹெல்த் கேர் போன்ற தலைப்புகளில் ஒவ்வொரு எதிர்கால தலைமுறையை தீர்மானித்து இன்றைய மாணவர் ஆய்வு சார்ந்த வடிவமைப்பில் கொடுத்து மிக சிறப்பாக, மிக நேர்த்தியாக அவர்கள் வாயில் வார்த்தைகளாக மலர்ந்தறினார்கள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எழுத்து வடிவில் இன்றும் கூட நம் மத்தியில் வைத்திருக்கிறோம். அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்ததற்கு, அதற்கான ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் ஒரு அற்புதமான திருநாள் என்றே சொல்லலாம். அதற்கான முழு படத்தையும் இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். The most important question of life is what we are doing for others. மார்ட்டின் லூத்தர் கிங் பேசிய வார்த்தைகள் நம் நினைவிலே தெரிக்கிறது. மகளிர் தின விழா. சேலம் கிறிஸ்துவ கல்லூரியோடு சேர்ந்து நம் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் டாக்டர் பிரியதர்ஷினி VH மருத்துவமனை அவர்களோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பு செய்தோம். எதிர்கால மாணவியர்களின் பயணம் பற்றிய பார்வையும், உளவியல் சார்ந்த பார்வையும், அவர்கள் எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கையின் தனித்துவத்தையும் பிரித்து காண்பிப்பதற்காக அந்நாளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். சேவை செய்யும் மனமே உயர்ந்த கல்வி என்று கூறுவார்கள். இந்த சேவை மனிதநேய சேவையோடு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நாளை நாங்கள் மிக சிறப்பாக அவர்கள் மத்தியிலே சாதித்து காட்டினோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓடோ தொழில்நுட்ப பயிற்சி சந்திப்பு. இதில் நம் துறை சார்ந்த அறிவில் சற்று மேம்பட வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களாக சேர்ந்து அந்த நாளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். இன்றைய திறவுகள் நாளைய நிர்வாகத்தின் அணுசக்தியாக கூட மாறலாம். நாளைய நிர்வாகத்தின் அணுகுமுறையாக மாறலாம். நமக்கு ஒரு இது வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பின் மிக திறமையாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். இது மட்டுமல்ல, எதிர்கால லட்சியத்தில் உங்கள் சிந்தனையில் மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான விதைகளை விதைக்க வேண்டும் என்பதற்காக சேலம் அரசு கல்லூரி பொருளாதாரத்துறை அழைப்பின் பேரில் நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கு மாணவர்கள் கனவுகளில் மிகப்பெரிய வித்துக்களை விதைக்க வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பை
அன்று சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பெற்ற நான் அவர்களோடு அளவலாவிய அந்த நேரம் என்னால் மறக்க இயலாது. அடுத்து தமிழ்நாடு அளவில் மெட்வர்ஸ் ஹாஸ்பிட்டல் குரோத் சப்மிட் என்று மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக சேர்ந்து நாம் அனைத்து ஆசிரியர்களும் சென்று அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றோம். அது மிகப்பெரிய ஒரு அனுபவம், ஒரு மாற்று சிந்தனையாக இருந்தது. மருத்துவத்துறைசார் தொழில்நுட்பங்கள் அனைத்து துறைகளும் அங்கே ஒரே நேரத்தில் காணப்பெற்றோம். மருத்துவம் ஒரு தொழில் அல்ல, அது மனித வாழ்வினுடைய சேவை. மருத்துவ நிர்வாகத்திற்கான புதிய தேடலை ஒரு பயணமாக அந்த நாளில் கண்டுகளித்தோம். அதில் நிறைய அனுபவங்களை சேர்த்து கொண்டு வந்தோம். அது கல்லூரி மாணவர்கள் எதிர்காலத்தில் கனவுகளை விதைப்பதற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்து சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நம் கல்லூரியில் கொண்டாடினோம். தேசத்தை நேசிப்பது நற்பண்புகளிலிருந்து தொடங்கும் என்று பேசிய ஒரு சில வரவுகள், அந்த துவக்கம் மிக அற்புதமான துவக்கம். சிஎஸ்ஐ முன்னாள் ஹெச்ஓடி ஆட்டோமொபைல் ஹெச்ஓடி அவர்கள் திரு ஸ்டெனின் சார் அவர்கள் அந்த நாளில் சிறப்புரையாற்றினார். WHO ஐசிஎம்ஆர் தேர்வுகள் எழுதிய மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து மாணவர்களை சிறப்பித்த அந்த நேரம் மறக்க இயலாது. அடுத்து ஒரு சாதனையின் மைல்கல் என்றே கூறலாம். எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான அந்த நாள் அரசு சில வழிமுறைகளை தொகுத்து கொடுத்தபடி போதை ஒழிப்பு திருநாள் அது உறுதிமொழி ஏற்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம். தவறான பழக்க வழக்கம் வாழ்க்கையை அளிக்கும் என்ற விழிப்புணர்வை மாணவர் மத்தியில் உறுதிமொழி ஏற்க வைத்தது அந்த நாள். அடுத்து பெற்ற தாயை பேணி காப்போம் இந்நாட்டில் என்று நம்மோடு கூட பேசுவதற்காக மகாலிங்கம் மிஸ்ஸஸ் பாலின் அவர்கள் முதியோர் இல்லம் நடத்துகிறார்கள் பெங்களூர் பட்டணத்தில். அவர்கள் மாணவர் மத்தியிலே முதியோர்களின் வாழ்வியல் தாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்ற காலத்தில் என்பதை பற்றியும் அவர்கள் தங்கள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முதியோர்கள் வாழ்வியல் முறைமைகளை பற்றியும் எடுத்து பேசினார்கள். மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்று மருந்தாக இருந்தது. அங்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் அந்த நாள் தீர்மானம் செய்தார்கள். இந்த நாள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். I have one candle of life to burn. ஒரே ஒரு விளக்கு என் வாழ்வின் இருளின் பக்கங்களில் ஒளி வீசட்டும். Let each person tell the truth from his own experience. ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்திலிருந்தே தங்கள் உண்மையை சொல்லட்டும் என்று நான் வார்த்தைகளால் ஆரம்பிக்கிறேன். எமது மாணவியர் 2023-2025 இந்த பேட்ச் என் மாணவியர் இறுதி நாள் பிரியாவடை கொடுத்த அற்புதமான ஒரு அனுபவத்தின் திருநாள் என்று கூறலாம். இக்கல்லூரியில் கற்றதும் பெற்றதும் ஒவ்வொருவரும் அனுபவித்ததுமான நிகழ்வுகளை பரிமாறிய நிகழ்ச்சி எல்லோர் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது என்று சொல்லலாம். அனைத்து மாணவியர்களும் ஆறத் தழுவி அவரவர் அழுது கொண்டே அந்த நாளில் இந்த விடத்திலிருந்து கடந்து சென்றனர். அந்த நிகழ்வு எங்கள் கண்ணீர் மல்க வைத்தது. ஆனால் எங்களால் முடிந்த நல்வித்துக்களை விதைத்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி எங்கள் உள்ளங்களில் அளாவியது. உள்ளம் மகிழ கல்வி சுற்றுலா ஒன்று செல்லலாம் என்று உயிரில் பூங்காவை தேர்வு செய்தோம். குருமப்பட்டி இயற்கையே ஒரு சிறந்த ஆசிரியர், இயல்பான ரசனையை இதயத்தின் அருமருந்து என்று சொல்லலாம். அனைத்து மாணவியர்களும் அந்த நாளில் முழுமூச்சோடு கூட அந்த கல்வி சுற்றுலாவில் கலந்து கொண்டனர். அந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு திருநாளாக எங்களுக்கு அமைந்தது. அதற்கடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாகிலும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு தேர்வு நடத்தினால் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். மனநலம் மேம்பட்டால் மாணவர் முழுமை பெறுவான் என்பதை நாங்கள் அறிந்து உளவியல் சார் தேர்வு ஒன்று நடத்தினோம். அதில் அனைவரும் கலந்து கொண்டு அவரவர் தனித்திறனை கற்றுக்கொண்டார்கள். அந்த திறனில் மேம்பட இன்றும் கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த நாளை நான் முழுமையாக பயன்படுத்தினோம். ஸ்டூடெண்ட் செமினார். பேச தெரிந்தவன் வழி நடத்துவான், சிந்திக்க தெரிந்தவன் செயல்படுத்துவான், எதிர்கால ஆய்வுகள் நலனில் அவன் அக்கறை கொள்வான், அவனின் ஆளுமைத்தன்மை இந்த உலகை ஆட்டி படைக்கும் என்று அந்த நாளில் மிக சிறப்பித்தோம். அந்த ஸ்டூடெண்ட் செமினார் மிக அற்புதமாக அமைந்து கொடுத்தது. துறைதோறும் அவரவர் தன்னால் முடிந்த பங்கெடுப்பை கலந்து அவர்கள் எழுதி வைத்த அற்புதமான கருத்துக்கள் இன்றும் நம்மோடு பேசும், நாளையும் பேசட்டும். அடுத்து ஐசிஎம்ஆர் உலக சுகாதார சான்றிதழுக்கான அந்த நாளை அடையாளமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நாளில் தேர்வு நடத்தினோம்.
அந்த தேர்வில் அனைத்து மாணவியரும் கலந்து சான்றிதழ் பெற்ற மகிழ்ச்சி இன்றும் கூட எங்களுக்குள் ஒரு புதுமையாக தெரிகிறது. உலகத்தரத்தில் இந்திய மாணவர்கள் எதிர்கால அக்கறை நலனில் இன்றைய சாதனையாக ஐசிஎம்ஆர் தேர்வு மட்டுமல்ல, WHO தேர்வு, குளோபல் ஹெல்த் சர்டிஃபிகேஷன் தேர்வுகள் நடத்தினோம். அனைத்து தேர்வுகளிலும் மதிப்பை அவர்கள் பெற்றார்கள். அதனால் மகிழ்ச்சியான ஒரு திருநாள் என்றே நான் சொல்வேன். அடுத்து நம் கல்லூரி சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, இங்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் ஏதாவது ஒரு நிலையில் நாம் பயன்பட வேண்டும் என்று யோசித்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ் ரிசர்ச் பேஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். அது 2 ஆண்டுகள் மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த பயணம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், பாட்னி டிபார்ட்மெண்ட் மற்றும் பிபிஏ, காமர்ஸ், மேக்ஸ் அனைத்து துறைத்தார் மாணவர்களும் இங்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் அரசு பெண்கள் கல்லூரி, சேலம் அரசு ஆடவர் கல்லூரி, சேலம் கிறிஸ்டின் கல்லூரி, அதேபோல் தங்கவேல் உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற அனைத்து கல்லூரி மாணவர்களும் பிற ஒரு சில கல்லூரிகள் இங்கே கலந்து நம் மத்தியில் இங்கு வரக்கூடிய ஸ்பெஷல் திறமைசார் அந்தந்த துறைசார் அந்த அனுபவம் சார்ந்த ஆசிரியர்களை வைத்து இங்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் அநேக திறனுக்கான தேடல்கள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு ஐசப் ப்ரோக்ராம் மட்டுமல்ல, அநேக ப்ரோக்ராம் செய்வதற்கு அதற்கான ஆற்றல்கள், அதேபோல் தொழில் நிறுவனங்கள் சார் அனுபவத்தை நாங்கள் இங்கு அவர்கள் தளமாக வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் சான்றிதழ் அளித்து அவர்களுக்கான அடையாளங்களை தனித்துவமாக செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இண்டஸ்ட்ரியல் விசிட் தொழில்சார் நிறுவனங்களுக்கு சென்று மாணவர்கள் அழைத்து சென்று அவர்களுக்கு அனுபவத்தை நாங்கள் வழங்கி கொண்டோம். ஸ்கூப்பி ஐஸ்கிரீம் கம்பெனி, அதேபோல் நர்சஸ் காஃபி கம்பெனி போன்ற கம்பெனிகளுக்கு அழைத்து சென்று மாணவர்களுக்கு தரவுகளை அவர்கள் கையில் கொடுப்பதற்கும் கண்ணிலே பார்த்து அநேக அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அடையாளமாக இந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம். இதில் உணவு தரச்சான்றிதழுக்கான தேர்வுகளை, போட்டித் தேர்வுகளை இங்கு நடத்தி கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு அனுபவத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்பாக இது அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான பொதுவான இயர் எண்டிங்கில், தேர்ட் இயர் செகண்ட் இயர் எண்டிங்கில் இருக்கக்கூடிய ரிசர்ச் பேஸ்ட், தியரி பேஸ்ட் ஒரு சில தரவுகளை நாங்கள் அவர்களுக்கு சான்றிதழாகவும் அனுபவ சான்றிதழாகவும் கொடுத்து அவர்களை அகமகிழ வைத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் கரியாலூரில் ஈஜிஎப் சார்பாக நடைபெற்றது. அங்கு நாங்கள் சேர்ந்து குழுவாக சென்று மாணவர்களுக்கு உளவியல் சார் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொடுத்தோம். மனனம் செய்வது, தேர்வு நேரங்களில் எப்படி குறுகிய நேரத்தில் படிப்பது, தேர்வுகளை சிறப்பாக கையாளுவது எப்படி என்று நாம் மிக சிறப்பாக குழுவாக சென்று செய்வதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொண்டோம். அகடமிக் சார்ந்த ஒரு சில வாய்ப்புகளை நாங்கள் தரவுகளாக எதிர்காலத்தில் தருவதற்காக ஒரு சில செமினார்ஸ் செய்வதற்கு இறைவன் இந்த வாய்ப்பை எங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்தார் என்று நாங்கள் மிக மகிழ்ச்சியாக சொல்ல முடியும். பெங்களூர் பட்டணத்தில் சென்ட் பீட்டர்ஸ் பெனிஃபிஷ் இன்ஸ்டியூட் சென்று அங்கே சிம்போசியம் கலந்து கொண்டோம். கல்லூரி சார்பாக கலந்த அந்த நாள் மகிழ்ச்சியாக இருந்தது. அநேக அனுபவங்களை பெற்று வந்தோம். அதன் மூலமாக கல்லூரியில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் மாணவர்கள் நலனில் அக்கறை காட்டுவதற்கு ஒரு சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ், பட் டீம் ஒர்க் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வின் சாம்பியன்ஷிப். மைக்கேல் ஜோர்டன் பேசிய வார்த்தை என் மனதில் இது இடம் பிடித்துள்ளது. நம் ஆண்டு விழாவிற்கு ஒரு சில போட்டிகள் நடத்தினோம். இந்த போட்டிகளில் அனைத்து மாணவிகளும் மிக சிறப்பாக பங்கெடுத்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. கேரம், செஸ், ஃபுட் ஃபெஸ்ட்டில் பாரம்பரிய உணவில் எல்லாமே சமைத்து வந்து அதை சொன்ன விதம் மிக அற்புதம். அதற்கான படங்கள் இங்கு பார்க்கலாம். ஹெல்த் சார்ந்த எக்ஸிபிஷன், ஒரு சில அறிவியல் சார்ந்த பணிகள், உடலில் சார்ந்த ஒரு சில எக்ஸ்போஸ் மிக சிறப்பாக அற்புதமாக கண்காட்சியில் பங்கு பெற்ற விதம் எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. கோலம், அதே போல் சோலோ டான்ஸு, மிமிகிரி அனைத்து படங்களையும் இங்கே பார்க்கலாம். அடுத்து நம் மாணவர்கள் மட்டுமல்ல, நமது கல்லூரியில் படித்து முடித்த அலுமினியை வாழ்த்துவதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி. மிஸ் பூஜா 2022-24 படித்து முடித்தாங்க.
அவங்க வள்ளி ஹாஸ்பிட்டலில் பணி செய்கிறாங்க. ஐபி தமிழக அளவில் நடைபெற்ற ஐபி கான்க்ளேவ் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டாங்க. அவங்கள வாழ்த்தி கன்கிராட்ஸ் பண்ணுறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவர்களை எப்பொழுதும் வழிகாட்டி உற்சாகப்படுத்தி மகிழ்கிறேன். இது மட்டுமல்ல, மாணவர்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்பொழுதும் தனித்துவமாக நின்று நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்எஸ்எஸ் கேம்ப் ப்ரோக்ராம் சேலம் அரசு ஆடவர் கல்லூரியில் நடைபெற்றது. நம் கல்லூரி சார்பாக நாம் கலந்து கொண்டு அவர்களுக்கு மெடிக்கல் கேம்ப் சப்போர்ட் செய்தோம். டாக்டர் சப்போர்ட்டு, மெடிக்கல் கேம்ப் சப்போர்ட் செய்தோம். அங்கு அவங்க ஒவ்வொரு ஆண்டு நம்ம விடுவாங்க. அந்த அழைப்பின் பேரில் அவர்களுக்கு அநேக உதவிகள் செய்வோம். திங்க் என்ற தலைப்பில் திங்க் சேலம் ப்ரோக்ராம் சோனா கல்லூரி, இது தேசிய அளவில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நாம் கலந்து கொண்டோம். ஆசிரியர்களாக கலந்து கொண்டு சோனா கல்லூரியில் அந்த மகிழ்ச்சியான அந்த தருணம் ஒரு சிறப்பு. அதில் அநேக அனுபவங்களை பெற்று வந்தோம். அது எதிர்காலத்தில் நம் மாணவிகளுக்கும் நீந்துவதற்கு, எதிர்காலத்தில் சவால் விடுவதற்கான ப்ரோக்ராமாக அமைத்து கொடுக்க நாங்கள் எத்தனித்துள்ளோம். வெப்சைட் நம் கல்லூரிக்கான இணையதளத்தை www.graceedu.org இந்த நாளில் வெளியிடுகிறோம். நீங்கள் வாழ்த்துவீர்கள் என நான் நம்புகிறேன். அகடமிக் எமது கல்லூரியின் தனித்துவம் விர்ச்சுவல் ரியாலிட்டி லேர்னிங், கேமிஃபைட் லேர்னிங், ஃபேக்கல்டி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங், இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிகல்ஸ், ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ். தமிழகத்தில் முதல் சமுதாய கல்லூரியாக ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி காலேஜ் நெப்டல் ஸ்வயம் லோக்கல் சாப்டர் டைப் செய்துள்ளோம். இது எமக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி சொல்வதில் எனக்கும் ஒரு பெரிய ஆறுதல். டீம் ஒர்க் இஸ் அ ட்ரீம் ஒர்க். டீம் ஒர்க் இஸ் அ ட்ரீம் ஒர்க். இந்த ட்ரீம் ஒர்க் எப்பொழுதும் சிறக்க வேண்டும் என்றால் இறையருள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இறைவன் நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்க யானும் விரும்புகிறேன். இந்த நாளில் நாம் ஆசிரியர்களாக மாணவர்களுக்கு வழிகாட்டுவோம். நாம் மெழுகுவர்த்திகளாக இருந்து ஒளி வீசுவோம். வெளிச்சம், இறைவன் வெளிச்சமாக இருந்து இந்த உலகில் நல் ஒளி பரவ வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.